யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதலாவது சர்வதேச கல்வியியல் ஆய்வு மாநாடு. யாழ்ப்பாணத்தில் மே மாதம் முதல் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் இணைந்த நெடுந்தூர பேருந்து சேவை. யாழில் சாதிய பாகுபாடு காரணமாக அமைக்கப்பட்ட ஆலய வேலி தகர்ப்பு, நிர்வாகம் மறுப்பு. கிளிநொச்சியில் காட்டு யானைகளின் அட்டகாசம், 100க்கும் மேற்பட்ட பயன் தரும் மரங்கள் நாசம். தமிழ் மக்கள் சரியான திசை வழி நோக்கிய பயணத்தை மேற்கொள்வது அவசியம், அமைச்சர் டக்ளஸ் சுட்டிக்காட்டு. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் இந்த ஆண்டில் பூர்த்தியாக வேண்டும், சாணக்கியன் எம்பி தெரிவிப்பு. தமிழர்கள் தங்களுக்கான தலைவரை அடையாளம் காணவில்லை, சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆதங்கம். வாகன இறக்குமதிக்கு அனுமதி, நிதி ராஜாங்க அமைச்சின் அறிவிப்பு. யாழில் போதையில் குழப்பங்களை ஏற்படுத்திய 7 இளைஞர்கள் கைது. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன் விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டப்பின் படிப்புகள் பீடமும் கலைப்பீடத்தின் கல்வியல் துறையும் இணைந்து முன்னெடுக்கும் முதலாவது சர்வதேச கல்வியல் ஆய்வு மாநாடு எதிர்வரும் 2024 ஏப்ரல் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராசா தலைமையில் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் ஊடக விபரி போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டப்படிப்பின் படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் சே கண்ணதாசன் தலைமையில் அண்மையில் இடம்பெற்றது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் இணைந்த பேருந்து சேவையை முன்னெடுப்பதில் இருந்து வரும் இழுபறி நிலைமையை அடுத்து யாழில் நெடுந்தூர தனியார் பேருந்து சேவையில் ஈடுபட்டு வரும் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கான முறையான பேருந்து திரைப்படம் இல்லாமையினால் எழுந்துள்ள பிரச்சினைக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலையீட்டை அடுத்து பரிச்சார்த்த அடிப்படையில் சேவைகளை நடத்துவது என சுமூகமான தீர்வு காணப்பட்டுள்ளது. முன்பதாக முறையான பேருந்து தரிப்பிடம் இல்லாமையை கண்டித்து உள்ளூர் மற்றும் நெடுந்தூர தனியார் பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருந்தனர். இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது சுமூகமான தீர்வு எட்டப்படாமையினால் அன்றைய தினம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்விடயம் தொடர்பில் வடக்கின் ஆளுநர் தலைமையில் 5 பேர் அடங்கிய விசேட குழு ஒன்றை நியமித்து பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் பொறிமுறைகள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கோரியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த பிரச்சினைக்கான தீர்வை வழங்கும் வகையில் ஆளுநர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. குறிப்பிட்ட குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் பரீட்சார்த்தமான முறையில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வீரசிங்கம் மண்டபத்துக்கு அருகாமையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து இணைந்த சேவை பரீட்சார்த்த அடிப்படையில் நெடுந்தூர சேவைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உளவிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தை சுற்றி அமைக்கப்பட்ட எல்லை வேலியை பிரதேச இளைஞர்கள் அடித்து உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலியை உடைத்தவர்களுக்கு எதிராக ஆலய தர்மகர்த்தா அச்சுவேலி போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். எல்லை வேலிக்கு எதிராக பிரதேச மக்களில் ஒரு பகுதியினரும் முறைப்பாடு செய்துள்ளனர். சாதி பாகுபாடு காரணமாக இந்த வேலி அமைக்கப்பட்டதாக ஒரு பகுதியினர் குற்றம் சாட்ட ஆலய நிர்வாகம் அதை மறுத்துள்ளது. பிரச்சனையை திசை திருப்ப சாதிய குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இத்தனை வருடம் இல்லாத வேலி இப்போது எதற்கு என்பது பிரதேச மக்களின் கேள்வியாக இருக்கின்றது. கோவிலின் எல்லைகளில் வேலி அமைக்க ஆரம்பித்ததும் தற்போது சர்ச்சை வெடித்திருக்கின்றது. கோவில் எல்லைகளுக்கு வேலியிட்டால் யாழ் பருத்தித்துறை பிரதான வீதியிலிருந்து கோவிலுக்கு செல்லும் வீதியையும் பின்பக்கமாக உள்ள 2 வீதிகளையும் மறிக்கலாம் என்ற போதும் அப்படி செய்யாமல் வீதிகளை தவிர்த்து எல்லையிட்டதாக கோவில் நிர்வாகம் கூறுகின்றது. கோயிலின் ஒரு எல்லையில் விளையாட்டு மைதானம் ஒன்று உள்ளது. அச்சுவேலி மத்திய விளையாட்டுக் கழகம் அதை பயன்படுத்துகின்றது. அச்சுவேலி சரஸ்வதி வித்தியாலயத்தின் மைதானத்தின் ஒரு பகுதியையும் கோவிலின் காணியின் ஒரு பகுதியையும் தனியார் காணியொன்றையும் உள்ளடக்கியதாகவே அச்சுவேலி மத்திய விளையாட்டுக் கழகத்தினர் பயன்படுத்தும் மைதானம் இருக்கின்றது. நீண்ட காலமாக இந்த மைதானம் பயன்படுத்தப்படுகின்றது. பாடசாலை விளையாட்டுப் போட்டிகளின் போதும் இந்த மைதானம் பயன்படுத்தப்படுகின்றது. கோவில் நிர்வாகம் காணியை எல்லையிட முயன்ற போது விளையாட்டு மைதானத்தின் ஒரு பகுதியையும் எல்லையிட முயன்றுள்ளார்கள். இதற்கு மைதானத்தை பயன்படுத்தும் இளைஞர்கள் எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் கொழுந்து புழவு மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர்.
கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கொளுத்துப்புலவு பகுதியில் தொடர்ச்சியாக மக்கள் குடியிருப்புகள் பகுதியில் காட்டு யானைகள் அழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றது. மக்களின் வாழ்வாதாரம் யானைகளால் அளிக்கப்படுவதனால் அந்த பகுதிகளில் வாழும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. தமது ஜீவனோபாயத்துக்காக விவசாய செய்கையினை மேற்கொண்டு வரும் மக்களின் தென்னை, வாழை, பூசணி போன்ற பயிர்களை யானைகள் அழித்து வருவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நேற்று இரவும் மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்து 6 காட்டு யானைகள் 120க்கும் மேற்பட்ட வாழைகள் 50க்கும் மேற்பட்ட தென்னைகளை அளித்திருக்கின்றது. அதேவேளை காட்டு யானைகளின் நடமாட்டத்தினால் அந்த பகுதியில் வாழும் மக்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் யானைகளின் தாக்குதல் அச்சம் காரணமாக சிலர் உறவினர் வீடுகளில் இரவு தங்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். குறித்த பாதிப்பு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு தமது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நிரந்தரமான யானை வேலியொன்றை அமைத்து தர வேண்டும் எனவும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். இங்கே கொழுந்துப்புலவு கிராமத்தில் பெரிய ஒரு அட்டூழியமாக யானைகள் குழப்பம் செய்கின்றது. வாழை, தென்னை, பிளா, மா இதுகள் எல்லாத்தையும் அழித்து எங்களோட கிராமம் பெரிய பாடாப்படுத்துது. கிராமத்தில் எது விதமான அதுகளை வச்சு தான் எங்களோட சீவியமே போகுது. அப்படி நாங்கள் சீவிச்சு கொண்டிருக்கும்போது யானைகள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுகள் செய்யும்போது நாங்கள் என்ன வருமானத்தை செய்கிறது? நாங்கள் ஒரு வறுமைப்பட்ட குடும்பங்கள். அப்போ எங்களோட வாழ்வாதாரங்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் இதுகளை வச்சு சரி சீவிப்போம் என்று நினைக்கும் போது இதுகளையும் யானைகள் குழப்பம் செய்து அழித்தா நாங்கள் என்ன மாதிரி சீவிக்க முடியும்? இப்படி இந்த கொழுந்துப்புலவு கிராமத்தில் இரவு 2 மணி அளவில் 6-7 யானைகள் வாழை, தென்னை, பிளாமா அவ்வளவும் முறிச்சு கொட்டி வீடு வாசல்களுக்கு கூட கூறக்கூடிய தன்மையாக இருக்குது. குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டு நாங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் இது ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும் ஐயா. நீங்கள் கொழுந்துப்புலவு பிரதேசம் எங்களுக்கு கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் அதை கமெண்ட் செஞ்சு எங்களுக்கு இவ்வளோத்தையும் சொத்து பார்த்து அழைச்சிட்டு போகுது. நாங்கள் என்னடா கரண்ட் பயிர் வைக்கிறது அது வைக்கிறதுன்னு சொன்னோன்னு நாளைக்கு 4 சனம் கேட்குது எங்களை என்னென்ன கொள்றாங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் இதில் நீங்கள் எங்களுக்கு பாதுகாத்து தாங்க என்றதை சொல்கிறத மட்டும்தான் நான் முடிவெடுத்து கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கோம். தச்சரா பிள்ளைகளுக்கு ஒன்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஏன்னு சொன்னால் இதே ஜானதியில் உடைக்கல பிள்ளைகளுக்கு வீட்டை உடைக்க போகிறது தெரியாது தானே. அப்போ அதையும் யோசிச்சு நீங்களாவது இந்த குடும்பத்தை நேராக வச்சு சாப்பாடு இதில் எங்களுக்கு கஷ்டத்தில் அண்டை போகிறோம். கூலிக்கும் போகிறோம், கஷ்டத்தின் மத்தியில் உழைக்கிறோம். உழைச்சி கொண்டு 4 வாழைக்குட்டியை போட அதையும் திருட்டு போயிடுது. அப்போ நாங்கள் என்னட்டு பிள்ளைகளை வளர்க்குறது? தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை அடைவதற்கு மக்கள் சரியான திசைவழி நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். அச்சுவேலியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைமுறைக்கு சாத்தியமான வழிகாட்டுதலை தான் நான் கடந்த காலத்தில் இருந்து இன்று வரை மக்களிடம் கூறி வந்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் தெளிவான நடைமுறை சார்ந்த கருத்துக்களை கேட்டு அவர்களோடு பயணிக்கும் போதுதான் அரசியல் உரிமை உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவாக தீர்வு காண முடியும். தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படும் தீரா பிரச்சினைகள் தீர்வுகளை அடைவதற்கு தமிழ் மக்கள் சரியான ஒரு அரசியல் அத்திவாரத்தை அல்லது சரியான திசை வழி நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றம் வரும்போதுதான் தீர்வுகளை இலகுவாக காண முடியும். எமது அரசியல் உரிமை பிரச்சினைக்கான தீர்வுகளை அடைய இது சிறந்த ஆரம்பமாக இருக்கும் என்பதை நான் கடந்த 30 ஆண்டுகளாக கூறி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அன்றிருந்த இயக்கங்களோ தமிழ் அரசியல் தரப்பினரோ எனது கருத்துக்களை செவிடன் காதல் ஊதிய சங்கு போன்று எடுத்துக்கொண்டு உசுப்பேற்றும் அரசியல் கருத்துக்களை முன்வைத்து எமது மக்களை இடம்பெயர்வுகளுக்கும் அழிவுகளுக்கும் முகம் கொடுக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் தற்போது அத்தகைய அரசியல் தரப்பினர் நான் 30 வருடத்துக்கு முன்பு கூறியதை தற்போது முணுமுணுக்க தொடங்கியிருக்கின்றார்கள். அதை நான் வரவேற்றாலும் அவர்களது இந்த முணுமுணுப்பு கூட உண்மை தன்மையானதாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. வாக்குகளை அபகரிப்பதற்காக தேசியம் பேசும் சுயநலவாதிகளின் நிலை அவ்வாறுதான் இருக்கும். அதனால் அவர்களை குறை கூறாமல் எமது மக்கள் உண்மை தன்மையுடன் வெளிப்படையாக தெளிவான கருத்துக்களை கூறுபவர்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களோடு பயணிக்கும் போது பிரச்சினைகளை விரைவாகவும் இலகுவாகவும் தீர்க்க முடியும் என நான் எனது அனுபவத்தினூடாக கூறுகின்றேன். இதே நேரம் அபிவிருத்தி மட்டும்தான் எனது இலக்கல்ல. நான் முன்னெடுக்கும் ஒவ்வொரு அபிவிருத்தியிலும் தமிழ் மக்கள் சார்பான வலுவான ஒரு அரசியல் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் 25 முதல் 30 இணையதளங்கள் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மன்றம் தெரிவித்துள்ளது.
இதன் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் சைபர் தாக்குதல் காரணமாக செயலிழந்து கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீளமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் இந்த ஆண்டில் பூர்த்தியாக வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சித்திரை புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் 2024 ஆண்டு சித்திரை மாதம், இந்த சித்திரை எங்களுக்கு ஒரு புதிய வருடம் பிறந்திருக்கின்றது. இந்த புதிய வருடத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய அவா. எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை இந்த வருடத்திலே பூர்த்தியாக வேண்டும் என்றது எங்கள் அனைவருடைய அவாவாக இருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே இந்த 2024 ஆண்டு தேர்தல்கள் நிறந்த வருடங்களாக இருக்கக்கூடும். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இவ்வாறான தேர்தல்கள் நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய மக்கள் ஒரே ஒரு விடயத்தை மற்றும் மனதிலே வைத்துக்கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தலிலே முடிவுகளை எடுக்க வேண்டும். 2024 ஆண்டு இன்று நாங்கள் சித்திரை கொண்டாடுறோம். ஆனால் இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே 18ஆம் தேதி 15 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்காலிலே அந்த இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்டு 15 வருடங்கள் அடுத்த மாதம் பூர்த்தியாக போகின்றது. இந்த 15 வருடங்களாக எங்களுடைய மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாமல் நீதிக்காக கோரிக்கொண்டு நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக எம்முடைய இனம் சார்ந்த, எம்முடைய இனத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய வகையாக, எம்முடைய இனத்துக்கு கேட்கும் நீதி கிடைக்கக்கூடிய வகையான தீர்மானங்களை எம்முடைய மக்கள் எடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த சொல்ல விரும்புகிறேன். இன்று பார்த்தேன், நேற்றைய தினம் பார்த்திருந்தேன், ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நிமால் சிறிபால டி சில்வா என்ற அமைச்சர் இருக்கின்றார். தலைவர், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்திருந்தாலும் கூட அந்த அமைச்சர் அவருடைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்திருப்பார். நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று நீதி கோருமே தவிர, நாங்கள் இந்த ஊழல் மோசடிகள் செய்யும் அமைச்சு பதவியிலோ இல்லாட்டி அமைச்சு பதவியில் ஊழல் மோசடி செய்கிறவர்களை எங்களுடைய பக்கம் எடுக்கிறதோ நாங்கள் ஒரு ஊழலும் செய்ய போகிறதில்லை. அந்த வகையிலே இந்த 2024 ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களாகிய நாங்கள் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையாக தீர்மானமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சித்திரை தமிழ் புது வருட வாழ்த்துக்களையும் சொல்லி, என்னை இந்த நிகழ்வுகளை அதிதியாக அழைத்த எங்களுடைய எப்பொழுதும் தோளோடு தோல் நின்று உழைக்கும் எவர்கிரீன் விளையாட்டு கழகத்திற்கும் நன்றியை சொல்லி என்னுடைய வடக்கு, கிழக்கு மற்றும் ஏனைய இடங்களில் உள்ள தமிழர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை. எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ள ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரிப்பது அல்லது தமிழ் பொது வேட்பாளர் குறித்து இதுவரை எவ்வித கலந்தாலோசனைகளையும் முன்னெடுக்கவில்லை. எனினும் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஊடகங்களில் கருத்துக்கள் வெளிவருகின்றது. என்னை பொறுத்தமட்டில் அவர்கள் கூறுவதன் பிரதான காரணம், தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்தாலும் தமிழர்களின் உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்கின்ற சிலரது கருத்துக்கள் நிலவுகின்றன. தேவைக்கேற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது மத்திய வங்கிக்கு சொந்தமான வெளிநாட்டு கையிருப்பு $5 பில்லியன் அமெரிக்க தாண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபட்ட 8 கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி நேற்றைய தினம் மாலை மூதூர் உப்பாறு கடற்பகுதியில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக கடற்படையினர் கடற்பரப்பில் அடிக்கடி ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவது வழமை. அதன்படி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உப்பாறு கடற்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்று இருப்பது கண்டறியப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த படகில் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் சாதனங்களை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபடும்
8 பேருடன் ஒரு படகு மற்றும் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் வலைகள் என்பன கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் 23 தொடக்கம் 63 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் கிண்ணியா வாசிகள் என்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் 8 சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட படகும் மற்றும் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் உபகரணங்கள் என்பவற்றை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மூதூர் கடற்தொழில் அலுவலகத்தில் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது 244 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த சந்தேக நபர்களில் 240 பேர் போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து ஹெரோயின் 104 கிராம், 705 மில்லிகிராம், ஐஸ் 58 கிராம், 324 மில்லிகிராம், கஞ்சா 191 கிராம், 165 மில்லிகிராம், மாவா 86 கிராம், 65 மில்லிகிராம், போதை மருந்துகள் 35 கிராம், 86 மில்லிகிராம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 240 சந்தேக நபர்களில் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் காவல்துறை விசேட பணியகம் ஆகியவற்றின் பட்டியலில் இருந்து 13 சந்தேக நபர்களும் அழைப்பாணையின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட 11 பேரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் சந்தேகப்பட்ட 4 சந்தேக நபர்களும் போதைப்பொருள் அல்லாத குற்றங்களுடன் தொடர்புபட்ட 4 திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடல் அரிப்பினால் மிகவும் பாதிக்கப்பட்ட சாய்ந்தமருது, மருதூர் சதுக்கம் மற்றும் அதனை அண்டிய மீன்பிடி பிரதேசம் துரித கதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று வரை புனரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேற்குறித்த பகுதிகள் கடலரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சாய்ந்தமருது இயற்கையை நேசிக்கும் மன்ற செயற்பாட்டாளர்களினால் முகநூல் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. மேற்படி விடயம் தொடர்பில் இயற்கையை நேசிக்கும் மன்ற செயற்பாட்டாளரும் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ALM அதாவுல்லாவின் சாய்ந்தமருது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளரான MSM ஜபான் உடனடியாக செயற்பட்டு சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆசிக் மற்றும் கரையோரம் பேணல் திணைக்களம் என்பவற்றின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து கல்லணை போடும் நடவடிக்கை தற்போது துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக முயற்சி செய்த இணைப்பாளர் சபான், பிரதேச செயலாளர், கரையோரம் பேணல் திணைக்கள மாவட்ட பொறியியலாளர், கரையோரம் பேணல் திணைக்கள அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் இயற்கையை நேசிக்கும் மன்றம் நன்றிகளை தெரிவிக்கின்றது. சாய்ந்தமருதில் கடலரிப்பின் வேகமானது அதிகரித்துள்ளதனால் இப்பிரதேச மக்கள் பொழுதுபோக்குக்காக ஒன்று கூடும் மருதூர் சதுக்கம் என அழைக்கப்படுகின்ற கடற்கரை திடல் அதிக பாதிப்புக்குள்ளாகி வருகின்றது எனவும், அது மட்டுமல்லாது இந்த சதுக்கத்தோடு இணைந்ததாக காணப்படும் கொங்கிரீட் வீதியின் ஒரு பகுதி கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதுடன் இவ்விடத்தில் அமைந்துள்ள மீனவர் பல்தேவை கட்டடமும் இடிந்துவிடும் ஆபத்தை சந்தித்திருக்கின்றது. கடந்த காலங்களில் சாய்ந்தமருது, மாளிகைக்காடு பிரதேசங்களில் கடலரிப்பு ஏற்பட்ட போது கல்லணைகள் அமைக்கப்பட்ட போதும் இந்த பிரதேசத்தை அண்டியதாக கடலரிப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படாமையினால் மருதூர் சதுக்கம் கடலரிப்புக்கு உள்ளாகியிருந்தது. எனவே தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மருதூர் சதுக்கம் மற்றும் அதனை ஆண்டிய பிரதேசங்களை பாதுகாக்க கரையோரம் பேணல் திணைக்களம், பிரதேச செயலகம் என்பன இணைந்து இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை போதையில் குழப்பங்களை ஏற்படுத்தி மோதலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 7 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு யாழ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்வில் போதையில் குழப்பங்களை ஏற்படுத்தி மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் வன்முறை கும்பலை சேர்ந்த 7 பேரை இவ்வாறு கைதாகியிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் விசாரணைகளின் பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தி மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எதிர்வரும் தேர்தல்களுக்கு வெளிநாட்டு கண்காணிப்பு குழுக்களை அழைக்குமாறு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் இயக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது. குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராய்ச்சி சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழுவை அழைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: தற்போது நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பல தேர்தல்களில் தங்கள் கவனத்தை செலுத்தியுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 2024 அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். மேலும் உங்கள் தலைமையிலான தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரமும் பொறுப்பும் இருப்பதனால் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்த
பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல் திகதிகளை மாற்றுவதற்கான சாத்தியம் இருக்காது என்று நாங்கள் நம்புகின்றோம். தேர்தலுக்கான திகதியை நிர்ணயம் செய்வதற்கு வேட்புமனு தாக்கல் காலம் மற்றும் பிரச்சார காலம் ஆகியவற்றை நடைமுறையில் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் வேட்புமனு மற்றும் பிரச்சார காலங்களை பரிசீலித்து தேர்தல் அறிவிக்கப்படும் என்று நம்புகின்றோம். எதிர்வரும் தேர்தலில் கடும் போட்டியை எதிர்பார்க்கலாம். மேலும் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டமும் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வேட்பாளர்கள் முக்கிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இதனால் வரும் தேர்தல் மிகவும் பரபரப்பான சூழலை எதிர்கொள்ளும். எனவே இந்த ஆண்டுக்கான தேர்தலுக்கு சர்வதேச கண்காணிப்பு குழுவை அழைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச கண்காணிப்பு குழுவை அழைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால் அவர்கள் தங்களை தயார்படுத்துவதற்கு போதுமான நேரம் கிடைக்கும். எனவே சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கான அழைப்புதல்களை உரிய நேரத்தில் அனுப்புமாறு தங்களிடம் கேட்டுக்கொள்கின்றனர் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.